小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. நான் நட்பு உறவுக்காக தான் நான் இங்க வந்தேன். அரசர் எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. இளவரசி, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. சுயே நில்லு. தளபதி, முதல்ல நம்மளோட பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். வழி விடு. சுயே நில்லு. நில்லு இளவரசி, நான் சொல்றத முதல்ல கேளு. நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நாஷிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு முன்னாடி அவ என்னோட போர் கைதியா இருந்தா. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல. எங்க தப்பா நினைச்சுக்குவியோன்னு தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லல. அது மட்டும் இல்ல, அந்த நாஷி இப்போ ஒரு இளவரசியா வேற இருக்கா. ஒரு பொண்ணோட கடந்த காலம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா அது அவளுக்கு அவமானத்தை கொடுக்கும். உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல நான் இந்த உண்மையை உங்ககிட்ட மறைக்கல. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கும் அவளுக்கும் தனிப்பட்ட தொடர்பு எதுவும் இல்ல. அதான் இப்ப கல்யாணம் நடக்க போகுதே. ஒருவேளை கல்யாணம் நடந்தா எனக்கு மனப்பொண்ணா நீதான் இருப்ப. ஆனா இதெல்லாம் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் என்னோட அப்பா உத்தரவு போட்டுட்டாரே. நான் அரசர்கிட்ட போய் கெஞ்சு எப்படியாவது உத்தரவை திரும்ப வாங்குறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? நாஷி இன்னொரு நாட்டோட இளவரசி. உங்க அண்ணனோட மரணத்தை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப நாஷி நாடு உங்களுக்கு துணையா இருக்கும்ல? என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த மொத்த உலகத்திலயும் எனக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் இருக்க. என்னால உங்களுக்கு என்ன உதவ முடியும்? சூயே, ஒருவேளை எதிர்காலத்துல என் அண்ணனை காரணம் காட்டி என்னைங்கிறது விளக்க பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ என் கூட வர வேண்டியது இருக்கும். அதுக்காக நீ பயப்படுவியா? நான் யோசிக்காத விஷயத்த கூட இவரு
எங்க 2 பேரோட வாழ்க்கைக்காகவே யோசிச்சிருக்காரு. நீங்க கூட இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியும், உன்னை விட்ட இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்ல. அப்புறம் நம்ம இஷ்யூ விஷயம், முதல் முறையா நம்ம தப்பு செஞ்சிட்டோம். ஆனா இந்த முறை திரும்பவும் நம்ம பிரிஞ்சிடக்கூடாது. சரிங்க, நான் உங்களை நம்புறேன். அமைச்சர் அவர்களே, நான் 1 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பதான் அரசர் அனுமதி கொடுப்பாரு? உறுதியா சொல்ல முடியாது. அரசர் முக்கியமான வேலையில இருக்காரு. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. கேட்டீங்கல்ல, உள்ள சந்திப்புன்னு முடியல. நாஷி ஒரு இளவரசி, அவ எப்படி தளபதி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? குறைஞ்சபட்சம் ஒரு இளவரசனா இருந்தா அது கூட நல்லா இருந்திருக்கும். நீ ஜங்ஷனை பத்தி பேசுறியா இல்ல உன்னை பத்தி சொல்றியா? இங்க பாருங்க தளபதி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. இது அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியமான திருமணம். ஏற்கனவே முடிவாயிடுச்சு. ஷீஷாவால நம்மளுக்கு ரொம்ப நாள் பலன் கிடையாது. அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த திருமண ஏற்பாடே நடக்குது. நாஷிய திருமணம் செஞ்சுக்க உனக்கு என்ன பைத்தியமா? ஒருவேளை இந்த ஒப்பந்தம் ரத்த ஆயிடுச்சுன்னா நமக்கும் அந்த நாட்டுக்கும் போர் தொடங்கும். அப்ப அதை எப்படி சமாளிப்போம்? அதுக்காக எப்ப பார்த்தாலும் அந்த தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் எப்படி எனக்கு மகனா பிறந்தான்? அப்படின்னா உங்க கண் பார்வைக்கு நான் எதுக்கும் உதவாதவ மாதிரி தெரியுதுல? எப்பதான் நீங்க என்ன உங்க மகனா ஏத்துக்க போறீங்க? நிறுத்து. நீ என்னோட மகங்கிறதுக்காக என் முன்னாடி இப்படி திமிராவ நடந்துப்ப. அரசரை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு துணிவு வந்துருச்சா? என்னோட தவறு நான் உணர்ந்துட்டேன். யாரங்க? தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடுங்க. இருந்தாலும் இந்த திருமணம் அத ஒரு முறைக்கு 2 முறை அரசர் யோசிச்சு பார்க்கணும். இளவரசர் அவரோட மாளிகையில கொண்டு போய் அடைங்க. உத்தரவு பிரபு. தளபதி, என்ன விஷயம்? ஒருத்தரை கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ண முயற்சி பண்றதும் ஒரு வகையில துரோகம் தான். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்ட வேணாம். நம்ம இத பத்தி பொறுமையா பேசலாம். எதை பத்தி பேச போறோம்? வேற எதை பத்தி? திருமணத்தை பத்தி தான். இது பேசப்பட வேண்டிய விஷயம் இல்ல. ஆனா ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சுல்ல. நீங்க ஒரு புத்திசாலி. இந்த விஷயம் அரசர் காதுக்கு போச்சுன்னா விளைவுகள் நல்லபடியா இருக்காது. இளவரசியார் உங்களை பாக்குறதுக்காக என்ன அனுப்பி வச்சாங்க. சீஷாவோட வழக்கப்படி இதுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க இதுல கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். முடியாது. ஸ்வே அவர்களே, வெளிப்படையா சொல்றதா இருந்தா எங்களுக்கும் இந்த திருமணத்துல விருப்பம் இல்லதான். இருந்தாலும் இளவரசிக்கு இது பிடிச்சிருக்கே. அதனால உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ இல்ல பிடிக்கலையோ நீங்க ஏத்துக்கிட்டு தாகணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க ஒரு சின்ன நாடு. உங்க விருப்பத்துக்கு நான் வளைஞ்சு கொடுப்பேன்னு எப்படி நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் நான் ஆசர மாட்டேன். நோஜி, இவரை வெளியே அனுப்பு. ஐயா வாங்க. வீரரே உள்ளே வா. நம்ம இளவரசியார் கொடுத்த கல்யாண பரிசு கொண்டு வாங்க. இளவரசி இதோட வடிவத்தை முடிவு பண்ணிட்டாங்க. யூஷன் ஃபாங்ல தயாரிப்பு வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி இதை கொஞ்சம் சுவைச்சு பாருங்க. தூ வார்த்தூ, நீ உன்னோட எல்லையை மீற.
நீங்க இப்ப கூட ஒரு தளபதியா இருக்கலாம், ஆனா அரசருடைய உத்தரவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தளபதி வேண்டாம். ஆஹா, ஷீஷாவும் நான் சாங்க இப்ப நல்ல நட்பு உறவுல இருக்கு. அதனால இப்ப அத நீங்க கெடுக்க முடியாது. புத்தி கூர்மையுள்ள தளபதியான நீங்க சூழ்நிலை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் கூட எதுக்காக இப்படி முரண்டு பிடிக்கணும்? உங்க நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு. நான் இப்ப சூழ்நிலை கைதியா இருக்கேன். ஆனா நீ உன் வரம்ப மீறாத. சொல்ல வேண்டியது சொல்லிட்டல. இந்த இடத்தை விட்டு போயிடு. ஐயா வாங்க. நாங்க வந்ததுல இருந்தே தளபதி வேவ் பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. நீ என்ன அர்த்தத்துல சொல்ற? இதை விட தெளிவா சொல்ல முடியுமா? கடைசியா எங்களை வேவ் பார்க்க வந்த ஒற்றன், அவனை அனுப்புனது நீங்க தானே? இந்த முத்திரை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? போய் அதை கொண்டு வா. இதை வச்சு பார்த்தா அவனை கடைசியா ஹுங்ஸு மாளிகையில பார்த்திருக்கீங்க. அப்ப அவன் உங்கால் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. போன முறை நாம தேடி பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் மட்டும் கணக்கில் எடுக்கல. இதோ இந்த இடமா தான் இருக்கணும். இந்த திருமண பிரச்சனை குழப்பமா இருக்கா? அது உண்மைனா எதுக்காக இங்க வரணும்? நீ தளபதி கிட்ட தானே பேசணும். தளபதி அவரோட பிரச்சனையை நிச்சயமா சமாளிச்சிருவாரு. என்னோட பிரச்சனைகளை நான் தான் சமாளிக்கணும். இங்க நம்ம பார்த்த அந்த கிழவன் என்ன பெத்த அப்பாவோட வேலைக்காரனான லியோபோ மாதிரியே இருக்காரு. என்ன சொல்ல வர டாகோஷி? இந்த புத்தகத்துல அவர் நிறைய குறிப்புகளை வச்சிருக்காரு. இதுக்கும் மந்திரக்கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்போ இதை வச்சு உன்னோட உருமாற்றத்தை தடுக்க முடியுமா? அது நடக்காது. அப்போ இதால எந்த பயனும் இல்ல. அவசரப்படாத. முதல்ல நாம அவரை வெளியே கொண்டு வரலாம். நீ உடனடியா கிளம்பி உன் மாளிகைக்கு போ. கடவு சீட்டு பத்திரமா இருக்கட்டும். நீ வெளியே இருக்க 1 மணி நேரம் தான் அனுமதி இருக்கு. அப்படின்னா அந்த வயசானவரை நீ தான் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனை எப்படியாவது நான் சமாளிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒன்னும் இல்ல. ஒருவேளை தளபதியும் இளவரசியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனசை நீ மாத்திப்பியா? மாட்டேன். ஆனா நீதான் அவரை விட்டு பிரிஞ்சிட்டியே. அவருக்கு திருமணம் நடக்க போகுது. திரும்பவும் ஏன் உன்னை நீயே காயப்படுத்திக்கிற? அவர் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. நான் அவரை நம்புறேன். சூயே, இந்த வச்சுக்க. அரசர் எதுக்காக இதெல்லாம் அனுப்பி வைக்கிறாருன்னு தெரியல. இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் வேண்டாங்கிற? இதெல்லாம் உனக்கு பிடிச்சது தானே? நான் முட்டாள் தான், ஆனா அடிமுட்டாள் கிடையாது. நாஷி, உண்மையே சொல்லு. இந்த திருமணத்துக்காக உண்மையிலே நீ ஆசைப்படுறியா என்ன? ஒரு நிமிஷம் என் கூட வா. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை ஏமாத்துறதா இருந்தா உன்னை நான் ஏன் காப்பாத்த போறேன்? இந்த காயம் ஞாபகம் இருக்கா? மனசுக்கு பிடிச்சவருக்காக நான் இந்த காயத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல. உன்னோட மனசுக்கு பிடிச்சவரு எங்க தளபதியா? ஆமா. அவருக்காக நான் இதை தியாகம் பண்ணலனா அவர் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க முடியாது. அவரை நான் பாத்திருக்கவும் முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல.
நான் அவர்கிட்ட கேட்டப்போ நீ அவரோட சாதாரண போர் கைதி தானாமே. அவர் உன்கிட்ட உண்மையை சொல்லல. அவர்கிட்ட நீ இத பத்தி கேட்டாலும் அவருக்கு இது நினைவு இருக்காது. நினைவுல இருக்காதுங்கிற, அப்புறம் எப்படி நம்ப முடியும்? ஒரு நாள் நானும் தளபதியும் ஒரே களத்துல இருந்தோம். அன்னைக்கு இரவு நேரத்துல ஒரு ஓநாய் தாக்க வந்தது. அப்பதான் இந்த காயம் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? ஏன்னா என்னோட மனசுல நீ மட்டும்தான் எனக்கு ஒரே தோழியா இருந்த. உன்கிட்ட எந்த பகையும் நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கல. நான் தான் உன்னோட ஒரே தோழிங்கிற, அப்போ நடந்த எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லு. என்கிட்ட எதையும் மறைக்க வேணாம். சொல்றேன். உங்க தளபதி போர்ல எங்க அப்பாவை தோக்கடிச்சாரு. தப்பிச்சு போகும்போது தளபதியோட வீரர்கள் என்ன புடிச்சிட்டாங்க. நான் அடிமையாயிட்டேன். அவ்வளவு திமிரா உனக்கு? வாடி. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நிறுத்துங்க. ஐயோ தளபதி, தளபதி நான் எந்த தப்பும் பண்ணலங்க. தளபதி என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நான் தளபதியா இருக்கிற வரைக்கும் பெண்களையோ குழந்தைகளையோ நீங்க தொடக்கூடாது. இதை மீறக்கூடாது. புரியுதா? ஏ பொண்ணு, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எங்க நாட்டுல இருக்கிறவங்க பலசாலி தான் எப்பவும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன். ஆனா உங்க தளபதி அவ்வளோ நல்லவரா இருப்பாருன்னு நான் நினைக்கல. அவர் செஞ்ச உதவிக்கு நான் கைமாறு செய்யலான்னு முடிவு பண்ணேன். இந்த காயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் படையோட தானியங்கள் தீந்து போச்சு. அடுத்து ஒரு 7 நாட்களுக்கு தான் தேவையான தானியங்கள் இருந்துச்சு. ஒன்னு பின் வாங்கணும், இல்லனா ஷீஷாவோட தலைநகரத்தை கண்டுபிடிச்சாகணும். ஆனா அந்த பாலைவன பகுதியில வெளியாளுங்க நடமாடுறது கஷ்டம். அதனால நீ அவருக்கு வழி காட்டினியா? நான் ஷீஷா இளவரசின்னு உங்களுக்கு தெரியாது. தளபதி ஒரு சிறு குழுவோட முன்னேறினாரு. ஆனா நடுவுல வானிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. முன்னாடி என்ன இருக்குன்னே தெளிவா தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நானும் அவரும் தான் மிஞ்சி இருந்தோம். ஆனா அன்னைக்கு எங்களோட அதிர்ஷ்டம், சரியான நேரத்துல ஒரு குகை இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். தளபதி நிலைமை மோசமா இருந்தது. ஆனா அவரோட கடைசி உணவை எனக்கு கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துட்டாரு. நன்றி. எதுவும் பேசாதீங்க, நீங்க ஓய்வெடுங்க. தளபதி, தளபதி, ஓனாய் வந்துருச்சு, எழுந்துருங்க. தளபதி, தளபதி எந்திரிங்க, இங்க இருந்து போயிடலாம். தளபதி சொல்றல்ல, எழுந்துருங்க, எழுந்துருங்க, இங்க இருந்து போயிடலாம், வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். தளபதியை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால அவரோட படைக்கு நானே உதவி செஞ்சேன். அதனால என்னோட அப்பாவும் இறந்துட்டாரு. எங்க நாட்டு மக்கள் முன்னாடி போய் நிக்கவே அவமானப்பட்டேன்.
அதுக்கப்புறம் திரும்ப தளபதியை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நடந்த விஷயத்தெல்லாம் என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டேன். சூயே, இப்ப என்னோட வேதனை புரியுதா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தங்க மாளிகையில இருந்து சில நாட்களா நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. நீங்க 2 பேரும் இப்ப ஒன்னா இல்லனா கூட அவர் உனக்காக தான் ஏங்குறாரு. எங்க 2 பேரோட உறவுக்கு பெருசா எந்த சிறப்பும் இல்ல. திருமணத்துக்கு அப்புறம் உருவான பந்தம் தான். ஆனா உன்னோட விஷயத்துல அவர் அன்பு காட்டியிருக்காரு. நான் உன் வாழ்க்கையை பறிக்கணும்னு நினைக்கல. ஆனா அரசர் இப்படி உத்தரவு போடுவாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்ல. அரசரோட உத்தரவு பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னோட வருத்தம் எல்லாமே அவர் எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சாரு? என்னை காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பாரு. இருக்காது. நான் இத பத்தி அவர்கிட்ட பேசியாவேன். நீ என்ன நம்பலல்ல? உன்னை நம்புறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் அவர் முகத்தை பார்த்துதான் பேசி ஆகணும். மத்தவங்க கிட்ட பேசி எந்த பலனும் இல்ல. இந்த தடவை எதிரிங்களை தப்ப விடக்கூடாது. உத்தரவு. தளபதி நில்லுங்க. புறப்படலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நான் இப்ப அவசரமா போக. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும். நாஷி உங்களை காப்பாத்தினாலா? அதான் அவ கையில காயம் இருக்கா? ஆமா. இதே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ கையில இப்போ மொத்தம் 2 காயம் இருக்கு. ஒன்னு உங்களுக்காக, இன்னொன்னு எனக்காக. நம்ம 2 பேருமே கடன் பட்டிருக்கோம். எதையாவது உளறிட்டு இருக்காத. நாம யாருக்கும் கடன் படல. தளபதி யாரே, நாம புறப்படுறோமா இல்லையா? ரோஜி, இளவரசியை கொண்டு போய் விட்டு வா. உத்தரவு. இது ஒரு விஷயமே இல்ல. நாம அப்புறம் பேசலாம். இளவரசி வாங்க போகலாம். இளவரசி நல்லவேளை திரும்ப வந்துட்டீங்க. இருட்டத்துக்கு முன்னாடி சீக்கிரமா போய் தூங்கிக்கோங்க, சரியா? இல்ல வேண்டாம். நீ தானே லோஜி? ஆமா. எங்க அமைச்சர் தளபதியை பார்த்தாரா? பார்த்தாரு. அங்க என்ன நடந்துச்சு? கும்சோ மாளிகையில அடையாளம் தெரியாத நபர்கள் ஒளிஞ்சிருக்காங்களாம். அந்த ஒற்றர்களா இருக்கணும். இப்ப தளபதி எங்க? தளபதியும் உங்க அமைச்சரும் போயிருக்காங்க. இளவரசி, அங்க நிறைய ஆபத்துகள் இருக்கலாம். நானும் கூட வரேன். தயவு செஞ்சு இவளை வரவிடாத. லோஜி, என்ன அங்க கூட்டிட்டு போயேன். தலைவரே, எதிரிங்க நுழைவாயிலுக்கு வந்துட்டாங்க. இனிமே நாம தப்பிக்க முடியாது. நான் அவங்கள திசை திருப்புறேன். நீ போய் தலைவர்கிட்ட சொல்லு, சரியா? சரி தலைவரே. தளபதி, கடைசியா இந்த ஒரு இடம் தான் இருக்கு. உள்ள போகலாம். மத்த ஆட்களை நீங்க பாத்துக்கோங்க. அவங்க தலைவன் எனக்கு வேணும். போகலாம். தேடுங்க, சீக்கிரம். தாக்குங்க. இளவரசி, தளபதி, லோஜி நீங்க போங்க. அவருக்கு உதவி பண்ணுங்க. முடியாது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தளபதி சொல்லியிருக்காரு. அட, நான் இங்க தனியா தானே இருக்கேன். எனக்கு என்ன ஆபத்து? நீங்க போங்க. இல்ல, நான் உங்களை இங்க பாதுகாக்கணும்.
ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு ஒற்றுமையா? தளபதி வேணாம், என்ன கொண்டுடாதீங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இனிமே என்னை ஏமாத்த முடியாது. எல்லாத்தையும் சொல்லு. உங்க அண்ணனுடைய மரணத்துக்கு காரணம் என் கண்ணெல்லாம் எரியுது. என்னால பார்க்க முடியல. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். நான் மாளிகைக்கே போயிடுறேன். என்னாச்சு நம்ம இளவரசிக்கு? திடீர்னு இப்படி ஓடுறாங்க. நண்பா பாய், இளவரசிக்கு உதவி பண்ணு. இளவரசி, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க கொஞ்ச நாள் இங்கேயே ஒளிஞ்சுக்கோங்க. நான் அவங்கள திசை திருப்புறேன். கொஞ்சம் உனக்கு அடிபட்டிருக்கு. நான் அவங்கள பாத்துக்கிறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சிடு. நீ உயிரோட இருந்தா எதிரிகளுக்கு என்னோட ரகசியம் தெரிஞ்சிடும். அந்த ஸ்வேயாவை நானே கொல்லுவேன். உனக்காக நான் பழி வாங்குவேன். இளவரசி, இங்க பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் இங்க இருக்க ஆசைப்படுறீங்களா? வெளி உலகம் எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதி இங்கதான் இருக்காரு. எல்லாமே கூப்பிடுற தூரத்துல இருக்கு. இளவரசி, இப்ப இதெல்லாம் முக்கியமே கிடையாது. திருமண ஏற்பாட்டுக்கெல்லாம் இந்த தளபதி ஒத்துப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அவரை பத்தி தெரியும். அரசரோட உத்தரவை மட்டுமே நம்மளால நம்பியிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா வேற என்ன தேவை? தளபதியை தோக்கடிக்க முடியலன்னா என்ன? ஷூச்சுவையே கண்டிப்பா தோக்கடிக்க முடியும். கொலைக்காரங்களை புடிச்சிட்டீங்களா? அத கேக்குறியா? தப்பிச்சிட்டாங்க. எப்படி தப்பிக்க விட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் தான் நல்லா சண்டை போட்டீங்களே. கொஞ்சம் எனக்கு உதவி பண்றியா? கொஞ்சம் அதிகமா போட்டேன். பரவாயில்ல. என்னால எதுவும் பண்ண முடியல. வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. எதையாவது வளராத. உனக்கு நல்ல மனசு. அதான் தளபதி உன்னை விரும்புறாரு. விரும்புறாரா இல்ல விரும்புனாரா? அப்படி பார்த்தா நானும் கடந்த காலம்தான். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்ப வரைக்கும் தளபதி திருமணத்தை ரத்து பண்ற பத்திரத்தை கொடுக்கவே இல்லையாமே. அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நான் வேணா அரசர்கிட்ட பேசுறேன். வேண்டாரு, நீ அவசரப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்க்கும்போது நீ அவருக்கு தகுதியானவதான்னு என் மனசுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. உன்னை நீயே குறைச்சி எடை போட வேண்டாம். இன்னைக்கு நான் அவருக்கு உதவி செஞ்சது ஒரு வீராங்கனையா மட்டும்தான். அது ஒண்ணுமே இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இனிமே நானே ஆசைப்பட்டாலும் அரசர் முடிவை மாத்த முடியுமான்னு தெரியல. எனக்கு அவரை பிடிக்கும் தான்.
ஆனா அதுக்காக அரசரோட உத்தரவை நான் மீறி நடக்க முடியாதுல்ல. என் நாட்டை விட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை நான் உன்ன மாதிரி இருந்து அவர் மேல நிறைய காதல் வச்சிருந்தா அப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சூயே, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? உன் கால்ல இருக்கிற அந்த மணியை நீ எனக்கு தர முடியுமா? என் கால்ல இருக்க அந்த மணியா? இது உன்னோடதா? எங்க நாட்டு வழக்கப்படி இது அடிமைகளுக்கு மாட்டுவோம். அப்பதான் அடிமை எங்க இருந்தாலும் முதலாளி காதல கேக்கும். அந்த காலத்துல தளபதிக்கு நான் மட்டும்தான் ஒரே அடிமையா இருந்தேன், ஒரே தோழியாவும் இருந்தேன். அப்படின்னா உங்க 2 பேருக்கும் அது காதலோட அடையாளமா? ஆமா. ஆனா அது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. தளபதி தான் கொடுத்தாரு. சரி, அதை யார் கொடுத்தா என்ன? உன்ன மாதிரி ஒரு இளவரசி அதை போட்டுட்டு இருக்கிறது நல்லா இல்ல. நான் அதை கழட்டி விடுறேன். இல்ல வேண்டாம். உனக்கு சம்பந்தம் இல்லாத உன்னை நீ போட்டுட்டு இருக்கலாமா? ஆனா இது தளபதி கொடுத்தது, அதனால என்னோடது. அதுவும் இல்லாம அவர் கையால எனக்கு இதை மாட்டி விட்டாரு. அதனால அவரே வந்தா மட்டும்தான். என்னை மன்னிச்சுக்கோ, அவரை தவிர வேற யாருக்கும் இது கிடையாது. இங்க பாருங்க தளபதி, சோதனை போடுறதுல இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. அவனோட இதயத்தை கொண்டு போனவன் கண்டிப்பா நம்ம சந்தேகப்பட்ட நபரா தான் இருக்க முடியும். என்னோட கணிப்பு என்னன்னா, அன்னைக்கு தப்பிச்சு போனவன் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். அவன் தற்காப்பு கலையில சிறந்தவன். ஆனா எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப என்னோட கவலை என்னன்னா, அவன் தயாரிச்சிருக்கிற நஞ்சு தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த நஞ்சு முக்கியமானதுன்னா அதை இவ்வளவு சுலபத்துல பயன்படுத்திருக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்குமோ? நீ சொல்றதும் சரிதான். என்ன முட்டாள்தனம் இது? அந்த ஸ்வேயாவை இன்னும் நான் எவ்வளவு நாள் ஏமாத்த போறான்? இளவரசி, கொஞ்சம் இதை நீயே பாரு. அவனோட திருமண வரவேற்பு இதழ். பான்ஷாங்களை பார்த்தப்பவே அந்நியர்கள் மாதிரி நடிச்சாங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள திருமணமே நிச்சயமாயிடுச்சு. அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாவே பழக்கம் இருக்கு. சம்பந்தம் இல்லாம உள்ள வந்தது நான் மட்டும்தான். இளவரசி, மாளிகையில இருக்கும்போது நீ எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்த? நீ தானே எப்பவும் எனக்கு சொல்லுவ, நாம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நேரடியா போய் தெரிஞ்சுக்கணும்னு. அப்படிப்பட்ட நீ இப்படி குழப்பத்துல இருக்கியே, தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அதான் இத பார்த்தாலே தெரியுதே. நான் எதை கொடுத்தாலும் நீ அதை அப்படியே நம்பிடுவியா என்ன? சரி வா, தளபதி கிட்ட நேர்லயே போய் கேட்டுருவோம். வேண்டாம். நாஷிக் கூட இல்லாம நான் எங்கேயும் வரதா இல்ல. அதோட நானும் தளபதியும் தான் இப்ப பிரிஞ்சிருக்கோமே. நான் போய் கேட்டா நல்லா என்ன இருக்கும். பேசுற நீ? சில நேரங்கள் இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. சரி, இப்போ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ போகணும்னு ஆசைப்படுறியா? நான் நீ போக ஆசைப்படுறேன்னு தெரியும். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். யார் யார் எங்க இருக்க? இந்த வீட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? வணக்கம் அத்தை. வயசானாலும் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இந்த திருமணத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. முதலாளியம்மா, இது இது அரசருடைய உத்தரவு. இதுக்கு தளபதி காரணம் இல்ல. அப்படின்னா போய் அரசரை பார்த்து பேசு. எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆனா தளபதி ஏற்கனவே. கவலைப்படாதீங்க அத்தை, நாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இதை இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காத. தெளிவா சொல்றேன், அந்த ஷீஷவ் நாட்டு இளவரசி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னா ஷூ குடும்பத்தோட முன்னோர்களின் ஆன்மா உங்களை சும்மா விடாது. புரியுது, நீங்க சொன்னபடியே செய்றேன். முதலாளியம்மா, முதலாளியம்மா,
முதலாளி அம்மா, தளபதியாருக்கு வணக்கம். அங்க நுழைவாயில ஒரே பிரச்சனையா இருக்கு. ஸ்வேயா, கதவை தர. உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஸ்வேயா, சும்மா தட்ட சொன்னா கதவை உடைச்சிருவா போல இருக்கே. இன்னும் நீ இந்த வீட்டு மருமகள் ஆகல, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு அக்கறையா? இங்க பாரு, இது ஒண்ணும் உன்னோட வீடு இல்ல. ரொம்ப அக்கறையா நடிக்காத. உனக்கு மட்டும் எதுக்கு இவ்ளோ அக்கறை? உனக்கு எவ்வளவு திமிரு? என்ன பண்ணுவ? சண்டையை நிறுத்துங்க.说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？却眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢回去家。说说洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢回去家，小尾巴。说说洒洒，